திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள், உத்தராயணம், ருது வசந்த ருது, கிழமை சனிக்கிழமை, நட்சத்திரம் மூலம், சந்திராஷ்டமம் கிருத்திகை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சிவம், கரணம் வணிசை, திதி ஷஷ்டி, வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய விசேஷ வழிபாடுகள். இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரி பெருமாள் ரத உற்சவம், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு, குச்சனூர் ஸ்ரீ ஸ்ரீபகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள், தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இந்த தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்களுடைய பேச்சினால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. செலவுகள் அதிகமாக இருப்பதால் வரவுகளும் அதற்கு ஈடாக இருக்கும். அதனால் பணப்புழக்க வழக்கம் நன்றாக இருக்கிறது. தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேரி அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் இன்று சில அலைச்சல்களையும் சில செலவுகளையும் சந்தித்து ஆக வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையினால் ஆதாயங்கள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நன்றாக படித்த மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். ரிஷபம். இன்று பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பணிசுமை அதிகரிக்கும். உங்களுக்கு தடையாக அல்லது தடங்களை உருவாக்கும் எதிரிகளை கண்டுபிடித்து அடையாளம் கண்டுபிடித்தவர்களை கலைந்தெடுப்பீர்கள். இந்த விஷயத்தால் உங்கள் மேல் சில வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வந்து சேரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய லட்சியம் லாபத்தை, வருமானத்தை அதிகரிப்பது. அதற்கு தடையாக இருப்பதை களைவது ஒரு களையெடுப்பது போலத்தான். நல்ல பெயரை ஒன்றும் நம்ம களையெடுக்கவில்லை. ஆகவே அதற்காக மனங்கலங்க வேண்டாம். அதனால் வெற்றியும் வருமானம், லாபம் எல்லாம் உங்களுக்கு இன்று அதிகரிக்கப் போகிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குடும்ப அங்கத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவருடைய விஷயத்தை கவனித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள்.
சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை ஆதரவுடன் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மூத்தோர்கள் வழிகாட்டுதல்படி நல்ல படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் இன்று பணிச்சுமை கூட இருக்கும். அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி. வேலை செய்யும் பெண்களுக்கு பெண்களால் சிறு சங்கடங்கள் அல்லது சக ஊழியர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். பயணங்களை தவிர்க்கவும். கணவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். மிதுனம், இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மனசில் நினச்சபடியெல்லாம் காரியம் நடக்கும்போது அது அப்படி இங்கே மனசில் நினச்சோட காரியம் நடந்துடும். அதுக்கு தெளிவான திட்டங்கள் வேணும். அது நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய தெளிவான திட்டங்கள் போல் வேலை செய்கிற இடத்துல மனசில் நினச்ச காரியம் அல்லது உங்களுடைய தொழில் இலக்குகள் அல்லது தொழில் லட்சியங்கள் இதெல்லாம் வென்றெடுக்க போகிறீங்க. அதற்கு நண்பர்கள் சக ஊழியர்கள் பெண்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாட்டில் சில பிரச்சனைகள் தெரிவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் எந்த நிலையும் எடுப்பீர்கள். அதனால் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அல்லது தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்து தேவையான விருப்பங்களை செயல்படுத்தினால் அது செலவு செய்தாலும் மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் விருப்பங்களை ஃபில்டர் செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவர் உதவிகரமாக இருப்பார். குழந்தைகளோட விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. கடகம், உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்க போதுங்க. உங்களோட கனிய உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க. அதிகாரிகள் ஆதரவு இருக்குங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வரப்போகுது. வெற்றி பெற போகிறீங்க. வருமானங்கள் அதிகரிக்க போகுது. லாபங்கள் அதிகரிக்க போகுது. வேறு என்ன வேணும்? குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு ஆணவ போக்கை, அதாவது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற காட்டுற கெத்தை குடும்பத்தில் நீங்கள் காத்துனீங்கன்னா குடும்பம் ரெண்டாயிடும். அதனால் அந்நிய மாதிரி ஆஃபீஸில் அல்ட்ராசிட்டியாக இருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பாசமாக இருங்க. அப்போ தான் குடும்பத்தில் நல்லா இருக்கும். எங்கேயும் உங்களுடைய அதிகாரப்போக்கு காமிச்சு நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னா ஒரு பேர் உங்கள் பேச்ச வைக்க மாட்டான். உங்கள் முன்னாடியே வந்து நிற்க மாட்டான். நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாத. எல்லோரையும் நல்லா பேசி பழகுங்க. அன்பாக பழகுங்க. பழகிறதுக்கு காட்டினா அன்பாக பழகணும். உங்களுக்கு சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. அவர் மகிழ்ச்சி பெறுவார். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. கணவருடைய படிச்சுமை அதிகரிக்கிறதுனால அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க. அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய கடின உழைப்பு, கடின முயற்சிகள் வெற்றிகளை தேடித்தரும். நண்பர்கள் கணவர்கள் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சிம்மம், நீங்கள் நினச்ச காரியத்தை ஒரு முயற்சியாக ஒரு மாற்றங்களோட ஒரு செயல் திட்டத்தோடு நீங்கள் அணுகும்போது வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும். வீண் விமர்சனங்கள் வரும். அது இன்றைக்கி தவிர்க்க முடியாது. ஒன்று, இன்றைக்கி புதிய முயற்சிகள் மாற்றங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லாட்டி அப்படி வரக்கூடிய விமர்சனத்தை காதில் மட்டும் உலாவை விட்டு தலைக்கு ஏற்றாமல் கருமமே கண்ணாயினாக இருங்க. இன்றைக்கி அது உங்கள் நாளை கடந்து போக உதவும்.
குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் பாசமாக பழகி பாருங்கள். உங்களுடைய தனித்துவத்தை அல்லது தனிமையை விரட்டி விடுங்க. விரக்தியாக பேசாதீங்க. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயோட ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. வாழ்க்கை துணை உடைய செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளும் திருப்தியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில மன சங்கடங்கள் இருப்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். கணவர் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அதே நேரத்தில் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழையாமை சங்கடங்களை தரும். கன்னி, இன்றைக்கி உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கப்படுகிறது. ஒருவருக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால் வெற்றிகள் தானாக வரும். ஆனால் அந்த வெற்றி தானாக வர்றது மட்டும் இல்லாமல் அது உறுதி செய்யப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களோட தெளிவான திட்டங்கள் வர உங்கள்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து தெளிவான திட்டங்கள் இருந்தால் வெற்றிகள் உறுதி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய வெற்றிகளின் காரணமாக புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நல்ல நாள் என்று உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். தாயாருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர வளர்ச்சி நன்றாக திருப்தியை தருகிறது. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாக இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவர்ச்சிகரமான விஷயங்களை தவிர்த்து படிப்பில் ஒருமுகப்படுத்தி படித்தும் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதல், மூத்தோர்கள் வழிகாட்டுதல் படி செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வீண் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவர் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் வளர்ச்சி அல்லது அவருடைய செயல்பாடு திருப்தியை தரும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். தாயாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. துலாம், என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சில மாற்றங்கள் செய்தாலும் கடினமாக உழைத்தாலும் இன்று வீண் பழி விமர்சனங்களை சந்திக்க தான் போகிறீங்க. எது செஞ்சாலும் குத்தம். ஆகாத கைப்பட்ட குத்தம், கால்பட்டா குத்தம். நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் செய்கிறது, அதாவது உங்கள் மேலே ஒரு இமேஜ் டெவலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அப்படி தான் இருக்கும். அது முடிகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அதனால் பேசாமல் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு டீம் ஒர்க் மாதிரி எல்லோரையும் கலந்து ஆலோசித்து ஒரு உட்படுத்தி செய்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள தனித்துவ விமர்சனங்கள் தவிர்க்கப்படும். அதுக்கு ஒரே ரெமடி அதுதான். அதனால் பேசாமல் டீம் ஒர்க்காக பண்ணுங்கள். நான் தான் பண்ணுவேன், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், தனியாக உட்காந்துட்டு தனித்துவமாக செயல்படணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் தான். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம், வாத விவாதங்கள் வேண்டாம், தர்க்கங்கள் வேண்டாம். தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் செயல்பாடு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையோட தர்க்கங்களோ அல்லது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் அல்லது நீங்கள் செய்யும் மாற்றங்கள் என்ற வெற்றியை தரும். நல்ல தகவல் உங்களை வந்து சேரும்.
அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு உண்டாகும். சில விமர்சனங்களை தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சக ஊழியர்கள், நண்பர்கள், கணவரோட உதவியால் அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய நாள் என்று. விருச்சிகம், உங்கள் ஒரு மனசில் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த காரியத்தை, ஒரு செய்யணும்னு ஒரு விருப்பப்பட்ட காரியத்தை ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் இன்றைக்கி செய்யலான்னு இருப்பீங்க. அதை நீங்கள் செஞ்சு வெற்றிங்க காண்பீங்க. ஏன்னா அதற்கான காலம் கணிந்து வந்து விட்டது. அதனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச காரியங்களை இன்றைக்கி செஞ்சு, அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தால் அது இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சது. அந்த சம்பவம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. மற்றபடி இறை வழிபாடு, தியானம் உங்களுக்கு ஆறுதலை தரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு மன திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துறையில் ஆதாயம், ஆதரவு உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தருகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களை முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றிகளை தரும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். தனுசு, உங்களுடைய திறமைகள், கடின உழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. அது உங்கள் சுய சிந்தனையில் வந்தது தான். அந்த திறமை, கடின உழைப்பு எல்லாம் யாரும் சொல்லி நீங்கள் செய்ய போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு செய்யணும்னு தோணி அல்லது ஒரு திட்டங்கள் மூலம் அதெல்லாம் செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. யாருடைய ஒரு தூண்டுதலும் உதவி இல்லாமல் நீங்களே செஞ்சு அந்த வெற்றிகளை பெறும் பொழுது உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியோர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள். கணவர் அனுகூலமும் ஆதாயமுமாக இருப்பார். சகோதர கருத்து வேறுபாட்டு ஏற்படுத்தும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பணி சுமை கூடும். சில விமர்சனங்கள், எதிர்ப்புகள் வந்து சேரும். உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். அதே நேரத்தில் சக ஊழியர்கள், அதிகாரிகள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் சில பிரச்சனையை தருவதால் அவருக்கு ஊக்கப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை, அவசியம் ஆகும். மகரம், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், சில மாற்றங்கள்லாம் நீங்கள் விரும்பிய பலனை தரப்போகுது. இன்றைக்கி இது இப்படி செஞ்சால் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க, கரெக்டாக அடிப்பீங்க. அதாவது உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். அதாவது உங்கள் நினைத்தபடி முடிவுகள், நினைத்தபடி பலன்கள் இருக்க போகுது. அதற்கு சில முயற்சிகள், மாற்றங்கள் செய்யத்தான் வேணும். அதை செஞ்சு நீங்கள் அதில் வெற்றி பெற போகிறீங்க. நல்ல தகவல்கள் வந்து சேரும். தகவல் தொடர்பில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சில பேர் மொபைல் ஃபோனை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய மொபைல் ஃபோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர்கள், பெரியோர்கள் ஆசை இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையோட கோபதாபங்கள் வேண்டாம். சகோதரருடைய தர்க்கங்கள் செய்து பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீங்க. தொழிலில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் பொறுத்தவரையில் உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. கணவரோட கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பம்,
நீங்கள் இன்றைக்கி சொன்னதை தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன்னு உங்களுடைய கோட்பாடுனால உங்களுடைய செயலில் ஒரு தெளிவு, ஒரு ஒழுங்கு, ஒரு அழகு, அதை நளினம்பாங்களே அது மாதிரி ஒரு நளினமாக இலகுவாக சொன்னதை செஞ்சு காமிக்கும்போது அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் இருப்பதனால உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். அதனால் புகழ் செல்வாக்கு உயரும். அதனால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியவர்கள் நிறைய பேர் அறிமுகமாவார்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் வந்து தீரலாம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் திறமை மதிக்கப்படுவதால் உங்களுக்கு பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். வாழ்க்கை தன்மையோட ஆளுமையை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை என்று உருவாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமை மதிக்கப்படும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு செல்வாக்கு உயரும். உறவினர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். உங்கள் செயல்களுக்கு ஊக்கவும் உதவியுமாக இருப்பார்கள். கணவரை அனுசரித்து செல்வது என்று நல்லது. மீண்டும் நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் வீண் விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் உண்டாக்கும். அது வேலை செய்கிற இடத்துல கேட்கவே வேண்டாம். அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து எப்பொழுதும் செய்கிற வேலையை செஞ்சால் போதும். நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. கணவருடைய ஆதரவும் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர் திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கு சில விமர்சனங்கள் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குழந்தைகளின் முயற்சிக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவருடைய ஆதரவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.